யார் இந்த ராஜேஸ்வரி பிரியா? 2017 ஒரு பெரிய கட்சியில இளைஞரணி மாநில செயலாளராக இருந்த இவங்க அந்த கட்சியின் மேல இருக்க ஒரு சின்ன அதிருப்தினால அந்த கட்சியை விட்டு வெளில வந்துட்டாங்க. பொதுவா ஒரு பெரிய அரசியல் கட்சியில இருந்து வெளில வந்துட்டா இன்னொரு பெரிய கட்சிக்கு போய் போஸ்டிங் வாங்கிட்டு செட்டில் ஆகிட்டு போற அரசியல்வாதிகளுக்கு மத்தியில மக்களுக்கு நல்லது செய்யறது மட்டும்தான் என்னோட நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாவே ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு சின்னமும் வச்சு ஒரே நாள்ல அறிவிச்சாங்க. கட்சி ஆரம்பிச்ச அந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் போதைப் பொருளுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வராங்க. தமிழ்நாட்டுல அரசியல் கட்சிகள் நிறைய இருக்கு. பட் அதுல ஒரு பெண் ஆரம்பிச்ச கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கைவிட்டு எண்ணிடலாம். இவங்க மேல பல விமர்சனங்கள் இருந்தாலும் இவங்களோட தைரியத்தை நம்ம பாராட்டியே தான் ஆகணும். 2019 2021 தேர்தலில் தனியா நின்று சந்திச்சாங்க. ரிசல்ட்ஸ் பெருசா எதுவும் கிடைக்கலனாலும் அதை கண்டு அவங்க துவண்டு போல. இப்ப வரைக்கும் களத்துல நின்று அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்த மக்களுக்காக சொல்லிட்டு தான் இருக்காங்க. அரசியல்ல ரொம்ப முக்கியமான குணமே தைரியமும் துணிச்சலும் தான். இந்த மாதிரி தமிழ்நாட்டுல பல பெண்கள் அரசியல் ஆர்வத்தோட இருக்காங்க. அவங்க கண்டிப்பா களத்துக்கு வரணும். சோ இந்த வீடியோவை உங்களோட அரசியல்வாதி ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.